Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.9க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 9.9ல் இருக்க கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம். லாஸ்ட் எக்ஸசைஸ் ஆஃப் திஸ் சாப்டர் 9. ஓகே, ஸோ 9.9ல் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் பை இன்டகிரேஷன் தி வால்யூம் ஆஃப் தி சாலிட் ஜென்ரேட்டட் பை ரெவால்விங் அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸ் the region enclosed by y equal to 2x square and y comma 0, y equal to 0 and x equal to 1. That y equal to 2x square na it's a parabola on the y axis, right? Because x square inga irukku, right side la y. So y by 2 la it becomes the value y x square equal to y by 2. That is the value. Appa given y equal to 2x square, y equal to 0 and x equal to 1. அப்போ இது எங்கே இருக்குது இந்த parabola? On the positive y axis. அப்போ மேலே parabola looking the upward. So x axis y axis எடுத்துக்கிறோம். This is the required parabola looking upward. So and point வந்து என்ன, y equal to 0 and x equal to 1. That means என்ன, x equal to 1 னா இந்த point 1,0, y equal to 0 னா என்ன, that is x axis 0,0 இந்த பாயிண்ட். அப்போ இதோட ஆப்போசிட் அப்படியே என்ன வரும், ஸோ இங்கே இருக்க லைன் வந்து என்ன ஆகும், ஆப்போசிட்டில் வரப்போ இட் பிகம்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ தட் இஸ் தி கிவன் கிராஃப் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதோட வால்யூம் என்ன, இதை நம்ம அப்படியே எவாலுவேட் பண்ணோன்னா என்ன ஆகும், இப்படி சுற்றினீங்கன்னா ஸோ வில் கெட் அ ஷேப். ஸோ அதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ த ரெக்வயர்டு வால்யூம் இஸ் v is equal to pi into a to b y square dx, right? அப்படி தானே எழுதியிருப்போம். a to bங்கிறது அந்த லிமிட். நமக்கு இங்கே என்ன இருக்குது, 0லேருந்து 1 வரைக்கும் தான் நமக்கு லிமிட் போகுது ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்க வேல்யூ, ரைட்? ஸோ திஸ் ஒன், ஸோ 0 to 1 இந்த ரீஜனில் நம்ம பார்க்குறோம், 0லேருந்து 1 வரைக்கும் போகுது, y square dx pi into, right? So that is the region. அதான் நம்ம ஃபைன் பண்ணோம், அதான் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ pi into y square. ஸோ y square எழுதுனா என்ன பண்ணுவோம் ஆக்சுவலி, ஸோ திஸ் இஸ் pi into 0 to 1 லிமிட்டு, y square வந்து 2x square the whole square of dx. பிகாஸ் கொஸ்டினில் y வந்து நமக்கு என்ன இருக்குது, 2x square. அப்போ y square என்ன, 2x square the whole square. அப்போ 2 square பண்ணால் 4 வெளியில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 4 pi into 0 to 1 x power 4 dx. x square ஸ்கொயர் பண்ணால் x power 4. ஸோ 4 pi into x power 4 பண்ணால் என்ன, x power 5 by 5. ஸோ 0 to 1 அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுத்தா ப்ராப்ளம் ஓவர். அப்போ 1 power 5 by 5 அண்ட் 0 power 5 by 5. ஸோ 1 power 5 என்ன, 1. ஸோ ஆன்சர் 1 by 5. ஸோ 4 pi into 1 by 5. ஸோ 4 pi by 5 is the required answer for this. Okay, which is the required cubic equation. Cubic unitsல எழுதணும், வால்யூம் அப்படிங்கிறதுனால cubic unitsல எழுதணும், which is the required answer for this question. Okay, அந்த parabola வருது. Then second question, find by integration the volume of the solid generated by revolving about the x axis the region enclosed by y equal to e power minus 2x. Okay, so நமக்கு தெரியும் e power minus infinity தான் 0 நோக்கி போகும். Okay, so that is infinity ன்னு கொடுத்தீங்கன்னா it becomes 0 and y equal to 0, x equal to 0, x equal to 1 அப்படிங்கிற region வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Okay, so அப்போ given first எழுதிக்கலாம். given y is equal to e power minus 2x and y equal to 0, x equal to 0 and x equal to 1. just இதை ரேண்டமாக நான் வரைஞ்சிருக்கேன் கிராஃபை, ரொம்ப எக்ஸாக்டாக வரையில. பிகாஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிலலாம் இட் பிகம் 0 அண்டு 0ல் இட் பிகம்ஸ் என்ன, 1. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்போ 0 x axis y axis 0ல் இட் பிகம்ஸ் 1 இங்கே இருக்க சம்வேர். அண்டு மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகிறப்ப இது என்ன ஆகும், 0, தட் இஸ் இன்ஃபினிட்டியை நோக்கி போகிறப்ப ஆக்சுவலி நமக்கு என்ன தெரியும்னா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் 0. அப்போ மேலே நமக்கு ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் இன்ஃபினிட்டியை நோக்கி போகிறப்ப என்ன ஆகும், இதான இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டியை நோக்கி போகிறப்ப இது என்ன ஆகுது, 0 நோக்கி போகும், பட் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 0. Okay, so that's the idea behind this. அப்போ the required volume is என்னது, v is equal to pi into a to b y square dx. ஸோ pi into 0 to 1 அகெயின் நம்ம பார்க்க போகிறது, 0லேருந்து x equal to 1ங்கிற லைன் அவங்க கொடுத்துருக்காங்க, x equal to 0 to x equal to 1. ஸோ அப்போ 0 to 1 e power minus 2x the whole square y value into dx. ஸோ e power minus 2x திரும்ப ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு எழுதிடக்கூடாது. ஸோ e power minus 2xனா என்ன அர்த்தம், e power minus 2x the whole square means e power minus 2x into e power minus 2x, ரைட்? அப்போ என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பவரையும் ஆட் பண்ணுவீங்க. ஸோ தட் இட் பிகம்ஸ் e power minus 4x அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இஸ் தி வேல்யூ. ஸோ அப்போ 0 to 1 pi into 0 to 1 e power minus 4x of dx. ஸோ pi into e power minus 4x இன்டகிரேட் பண்ணால் என்ன, e power minus 4x by 4 0 to 1. பிகாஸ் e power ax இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power ax by a மைனஸ் ஏஎக்ஸ்னா பை மைனஸ் ஏ கான்ஸ்டன்ட் அந்த சைனோட வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ அப்போ மைனஸ் பை பை 4 இன்ட்டு அப்பர் அண்ட் லோவர் லிமிட் கொடுங்க, அப்பர் லிமிட் 1. ஸோ இ பவர்
minus 4 into 1 minus lower limit 0, 4 into 0 minus 4 into 0, anyways it becomes 0, e power 0. So அப்போ minus pi by 4 into e power minus 4 by 1. So அப்புறம் இந்த minus உள்ள multiply பண்ணிங்கன்னா we'll get 1 minus e power minus 4 cubic units, again volume அப்படிங்கிறதுனால we are putting cubic units. That's all for this question number 2. Then question 3, find by integration the volume of the solid generated by revolving about the y-axis, the region enclosed by x square equal to 1 plus y and y is equal to 3. Again இது வந்து நமக்கு என்ன ஒரு parabola தான், நம்மளுக்கு ஸ்கொயர் வந்தாலே இட்ஸ் a parabola equation, right? and y க்கு -1 கொடுக்குறப்ப it becomes 0. அதுதான் நம்மளோட ஐடியா. ஓகே, ஸோ அதாவது எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒய் வந்து இங்கேருந்து வரப்போ -1 வரும், அப்போ 0ல் -1. ஸோ திஸ் இஸ் தி ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எழுதிக்கிறோம். அண்ட் தென் அதோட பாயிண்ட்ஸ் இப்போ 0ல் என்ன வரும், நம்ம அந்த பேரபுலா -1ன்னு சொன்னோம். இங்கே பாருங்கள் 0ல் இட் பிகம்ஸ் -1. அண்டு எதுலேருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க கிவன் ரீஜனில் அப்படின்னா y equal to 3 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ y equal to 3 and y equal to 0. இங்கே வந்து என்ன -1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ -1லேருந்து 3 வரைக்கும் நம்ம பார்க்கணும். தட்ஸ் தி ஐடியா பிகைண்ட் திஸ். ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம ரெவால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் அ ஷேப். அந்த ஷேப்போட வால்யூம் என்ன, தட்ஸ் யுவர் கொஸ்டின். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தி கிவன் கிராஃப். இப்போ -1 +1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ் பிளேஸில் இது 0 எப்போ ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஒய் எப்போ 0 ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. that means what, x equal to plus or minus 1. அப்போ +1லையும் -1லையும் it becomes 0. ஸோ அதுதான் நம்ம இங்கே பேரபோலா ட்ரா பண்ணுறப்ப we are writing. அட்லீஸ்ட் ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸை நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதோட பிஹேவியர் நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, therefore the required volume is, ஸோ வால்யூம் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, v is equal to pi into a to b x square dy. ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், y ஆக்சிஸோட வேல்யூ எடுக்க போகிறோம், ரைட்? ஒய்யில் எடுக்கிறீங்கன்னா நம்ம அங்கே முன்னாடி ஏரியாவில் என்ன பண்ணியிருப்போம், இன்டெக்ரல் a to b x dxன்னு எழுதியிருப்போம், ரைட்? இங்கே வால்யூமுங்கிறதுனால வெளியில் ஒரு பை இருக்கணும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் சாரி dx இல்லை dy. இங்கே எக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், ஒய்யோட லிமிட் வரணும். இங்கே ஒய்யோட லிமிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே என்ன வரணும், எக்ஸ் வரணும். தட்ஸ் தி ஐடியா. இது ஏரியாவில் வால்யூம்னா என்ன பண்ணுவீங்க, பை இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். நம்ம இங்கே போட போகிறது அலாங் தி ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸோட வேல்யூ தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால we are taking along the y அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல y எடுத்திங்கன்னா இங்கே dx. அப்போ நம்ம y ஆக்சிஸோட லிமிட் இங்கே அசியூம் பண்ணுறீங்கன்னா இங்கே dy இருக்கணும், இங்கே என்ன இருக்கணும், எக்ஸ். வால்யூமுங்கிறதுனால இட் பிகம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அவுட் சைடில் ஒரு பை. அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dy. ஸோ -1 to 3 அதுதான் நம்மளோட y வேல்யூ. கரெக்டாக 0 to 3ன்னு எழுதுறாதீங்க, இங்கேருந்து இருக்குது. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் அந்த மொத்த ரீஜன் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ -1 to 3 1 plus y dy அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ பை இன்ட்டு -1 to 3 இன்டெகிரேட் பண்ண போகிறோம். 1 இன்டெகிரேட் பண்ணால் y ப்ளஸ் y இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் பை 2 -1 to 3. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. அப்பர் லிமிட் 3 கொடுத்தீங்கன்னா 3 + 3 ஸ்கொயர் பை 2 which is 9/2 மைனஸ் லோயர் லிமிட் 1 கொடுங்க. அப்போ -1 கொடுத்தா என்ன ஆகும், -1 மைனஸ் ஆஃப் -1 ஸ்கொயர். ஓகே, ஸோ அது ஆக்சுவலி இந்த வேல்யூ ஃபுல்லாகவே லோயர் லிமிட் கொடுக்க போகிறோம். அப்போ இது என்ன ஆகும், -1 ப்ளஸ் -1 ஸ்கொயர் டிவைடட் பை 2. அவுட் சைடில் ஒரு மைனஸ் தனியாக இருக்குது, அது லோயர் லிமிட்க்கு போகிறது. இது ஃபுல்லாக அப்பர் லிமிட், திஸ் வேல்யூ இஸ் லோயர் லிமிட், அதனால் மைனஸ். அப்போ -1 ஸ்கொயர் பண்ணாலும் என்ன, இட் பிகம் +1. அதனால தான் அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், +1/2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த அவுட் சைடில் இருக்க மைனஸ் அது செப்பரேட்டாக இருக்குது. இது அப்பர் லிமிட் வேல்யூ, இது லோயர் லிமிட் வேல்யூ. நவ் பை இன்ட்டு இதை கிராஸ் பண்ணால் என்ன, 3 2 6 6 + 9/2 மைனஸ் இங்கே என்ன ஆகும், -1 + 1/2. 1ல் ஆஃப் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், வில் கெட் ஆஃப், பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்குது. ஆர் கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கோங்க, என்ன வரும், -2 + 1 divided by 2 which is -1/2. that is the value for this. அடுத்து இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +1/2. ஸோ பை இன்ட்டு 15/2 + 1/2. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் 2 காமன், நியூமரேட்டர் 15 + 1 என்ன ஆயிரும் 16. ஸோ 16/2 என்ன 8. ஸோ which is equal to 8 pi cubic units. that is the respective answer for this question number 3. okay, so that's all for this question number 3 and that's all for this video also. so இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஆன் எக்ஸசைஸ் 9.9ல. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 3 கொஸ்டின், 3 கொஸ்டின்மே நமக்கு பேஸ்ட் ஆன் வால்யூமோட இன்டகிரேஷன் தான். ஆல்மோஸ்ட் சிம்பிளான கொஸ்டினாக தான் இருக்குது. எந்த ஒரு 2 ரீஜன் 2 கர்வ் ஆக்ட் ஆகிற மாதிரி அப்படிலாம் இல்லை, சிம்பிள் கர்வாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக முடிச்சிட்டோம். அப்கமிங் வீடியோவில் இன்னும் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ அது 3 முடித்தோன்னா இந்த எக்ஸசைஸ் ஓவர் ஆஸ் வெல் அஸ் இந்த சாப்டர் 9மே வந்து நம்மளுக்கு
ஓவர் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸை அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.